ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்களுக்கு இன்று அதிகாலையில் காண காத்திருக்க கொடுத்து வைத்திருப்பது ஒரு அற்புதமான திருக்கோவில், அருள்மிகு உமா மகேஸ்வரர் திருக்கோயில். இத்திருத்தலத்தின் மூலவர் உமா மகேஸ்வரர், திருத்தலத்தின் அம்மன் உமா. திருக்கோயிலின் பழமையானது 500 வருடங்களுக்கு முற்பட்டது. அருள்மிகு உமா மகேஸ்வரர் அருள் புரியும் ஊர் வெள்ளலூர், மாவட்டம் கோயம்புத்தூர். नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम् अजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकारमाकाशवासं भजेऽहं. नमामीशमीशान निर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपम्. निराकारमोङ्कारमूलं तुरीयं गिराज्ञानगोतीतमीशं गिरीशं कराळं महाकालकालं कृपालं गुणागारसंसारसारं नतोऽहम्. तुषाराद्रिसङ्काशगौरं गभीरं मनोभूतकोटिप्रभासी शरीरं स्फुरन्मौलिकल्लोलिनी चारुगङ्गा रसस्थालबालेन्दु कण्ठे भुजङ्गा. चलत्कुण्डलं शुभ्रनेत्रं विशालं प्रसन्नाननं नीलकण्ठं दयालं मृगाधीशचर्माम्बरं मुण्डमालं प्रियं शङ्करं सर्वनाथं भजामि. கைலாயத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியதையும், அதாவது உமா மகேஸ்வரரை ரிஷப வாகனத்தில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் எல்லோத்துக்கும் கைலாயம் போக முடியவில்லை என்றால் கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர் என்ற இடத்தில் உமா மகேஸ்வரர் சந்நிதி, அப்பா அவ்வளவு அற்புதத்தை, அதாவது எப்படி சொல்கிறதுனா, பழைய காலத்தில் நம்ம நிறைய சிவபெருமானுடைய சினிமாவெல்லாம் பார்த்தோம்னா பரிவார தேவதைகள்லாம் அப்படி நிற்கும், நந்தி வாசிச்சுட்டு இருக்கும், ஒவ்வொரு தேவதையும் அந்த இடத்துல இருக்கும். गिरिजावदनाम्बुरुहोद्गलित स्मितपुष्परसास्वदनैकपटो निजकान्तिविनिर्जितशीतरुचे विजयी भव सङ्गमनाथ विभो. भवदीय कृपामवलम्ब्य विधिर्जगदण्डविधानमहो कुरुते. भगवान् कमलापतिरप्यनिशं परमेश विभो परिपालयति. निखिलं भुवनं खलु रुद्रतया प्रतिसंह्रियते भगवन् भवता. भवतैव महेश्वररूपभृता जगदण्डतिरोहितता क्रियते. विजयस्व सदा शिवलिङ्गतनो जय नित्यमनुग्रहकारितया. उमया निगमाम्बिकया मिलितो विजयी भव सङ्गमनाथ विभो. कुटारं कुरङ्गं वराभीतियुग्मं सुजातैश्चतुर्भिः कराब्जैर्दधानम्.
अपर्णार्धिदेहं शशाङ्कार्तचूडम् सदा सङ्गमेशं भजेऽहं महेशम् स्मारं स्मारं देवते दिव्यरूपम् गायं गायं क्षेमदास्त्वत्कथाश्च नामं नामं शङ्करत्वामनन्तम् पारं संसारं बुधेरेशयामि श्रीकान्तपङ्कजभवादि सुरैर्समस्तैः एकान्तभक्तिभरितैः परिसेविताङ्घ्रिम् श्रीवेदामृतमुखपङ्कज दत्तनेत्रम् श्रीसङ्गमेशमनिशं शरणं प्रपद्ये चैतन्याचित्स्वरूप पुनरिह कलनात्वं कलेति प्रसिद्धा सङ्कल्पात्तत्स्वरूपा सदसदुपगता बोधतो बुद्धिरूपा. பொதுவாக சிவன் கோயில்களில் ஈசன் லிங்க ரூபத்தில் தனிச்சன்னதியிலும் அம்பிகை தனிச்சன்னதியிலும் அருள் பாலிப்பர். ஆனால் இத்தலத்தில் ஈசனும் அம்பிகையும் ஒரு சேர தம்பதி சமேதராய் அமர்ந்து சிலாரூபத்தில் அருள் பாலிப்பது பெரும் சிறப்பாகும். இது போன்ற ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் மிகச் சிலவே. உமையும் ஈசனும் தம்பதி சமேதராய் அமர்ந்து பக்தர்களின் வேண்டுதல்கள் யாவையும் தாயுள்ளத்தோடு நிறைவேற்றி வைப்பது கண்கூடு. இது ஒரு சிறிய கிராமத்து கோயில். இருப்பினும் இத்தலத்தில் வியப்பிக்கும் தெய்வீக அதிர்வுகள் இத்தலத்தின் உன்னதத்தை உணர்த்துகின்றன. பூஜைகள் யாவும் தமிழ் முறைப்படியே நடந்தேறி வருகின்றன. கோயிலின் பெயர் இடிந்த கோயில் என்று இருந்தாலும் பலரது வாழ்க்கை துளிர்விட வஞ்சனையின்றி வரம் அளிக்கிறார்கள் இத்தலத்து இறைவனும் இறைவியும். प्रचण्डं प्रकृष्टं प्रगल्भं परेशम् अखण्डं भजे भानुकोटिप्रकाशं त्रयीशूलनिर्मूलनं शूलपाणिं भजेऽहं भवानीपतिं भावगम्यम्. कलातीत कल्याण कल्पान्तकारी सदा सज्जनानन्ददाता पुरारी चिदानन्द सन्दोह मोहापहारि प्रसीद प्रसीद प्रभो मन्मधारी. न यावत् उमानाथ पादारविन्दं भजन्ति हलोके परे वानराणां न तावत् सुखं वापि सन्तापनाशं प्रसीद प्रभो सर्वभूताधिवास. न जानामि योगं जपं नैव पूजां नतोऽहं सदा सर्वदा देवतुभ्यं जराजन्म दुःखौघतातप्यमानं प्रभो पाहि शापान्नमामीश शम्भो. இந்த ஸ்தலத்தில் வன்னி மரத்து விநாயகர் இருக்கிறார். அதே மாதிரி வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கார். இப்போ இந்த கோவில் ஒரு விசேஷம் இருக்குங்க. இந்த கோவிலில் அரசவையாக இருக்கக்கூடிய இடம், அப்படி ராஜா உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் ராணி இருக்காங்க. அந்த கோவிலை சுற்றி பரிவார தேவதைகள், எல்லா தேவதைகளும், ஸ்ரீராம லட்சுமண தேவதை, அதே மாதிரி சீதா பிராட்டி அந்த இடத்துல, ஹனுமான், கருப்பராயன், கன்னிமார், அத்தனை பேரும் இரண்டாவது மண்டபத்தில் அப்படி சூழ்ந்து நிற்பாங்க. ஒரு ராஜா பீடமாக அப்படி உட்கார்ந்துருக்கார் சுவாமி. அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி உள்ள தேவதைகள் இருக்கோ அதே மாதிரி வெளியில் ஒரு விருட்சம் இருக்குங்க. அந்த விருட்சத்தில் உள்ள என்னென்ன சிலை இருக்கோ அத்தனையும் அந்த விருட்சத்தில் பதிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது பார்க்க முடிஞ்சிருக்கா? எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம். கோவிலில் இருக்கும் அத்தனை சிற்பங்களுக்கும் விருட்சத்தில் இடம் கொடுத்த அந்த விருட்சம் தெய்வ விருட்சமாக கருதப்பட்டு, அந்த தெய்வ விருட்சத்தை 3 முறை சுற்றி வந்தால் யமபயம் விலகும்.
சுமார் 500 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட இக்கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்புடைய அம்மன் கோயில் எனப்படுகிறது. நவராத்திரி கொலு வைபவத்தின் போது ஈசன் காஞ்சிமா நதி தாண்டிச் சென்று அம்பு சவாரி நடத்திய இடம். திருக்கல்யாண உற்சவத்தில் இரவு நடுநிசி வேளையில் அம்பிகையை அழைத்து வந்து பட்டீஸ்வரருடன் திருக்கல்யாண உற்சவம் நிகழ்ந்த பின் சுவாமி ரதம் ஏறி வலம் வந்தது அக்கால சிறப்பு நிகழ்வாகும். காலப்போக்கில் இத்தலம் கவனிப்பாரற்று பராமரிப்பின்றி இருந்ததால் சிதிலமடைந்து சிறிது சிறிதாக இடிந்தே விட்டது. அம்பிகையின் திருவுருவமும் பழுதடைந்து விட்டது. மிஞ்சியது பாதம் மட்டுமே. அப்பகுதியில் மாடு மேய்ப்பவர்களும் வழிப்போக்கர்களும் வழிபட்டுச் செல்வர். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தலம் இடிந்த நிலையில் இருந்ததால் இடிந்த கோயில் என்ற பெயர் நிலைத்துவிட்டது. அப்பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு இப்பெயர் சொன்னால்தான் உடனே விளங்கும். வெள்ளலூர் சுவாமி என்பவர் இத்தலத்திற்கு வந்து தவம் மேற்கொண்டு அந்நிலையிலேயே வழிபாடுகளை நடத்தி வந்தார். அச்சமயத்தில் அவரை சுற்றி பாம்புகள் ஊர்ந்து சென்றதையும் பாம்புகள் அவர் மீது கிடந்ததையும் அவ்வூர் முதியவர்கள் நினைவு கூர்கின்றனர். எத்தகைய கிரக தோஷமாக இருந்தாலும், பித்ருக்கள் மூலமாக ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும், உமா மகேஸ்வரர் அருளால் அத்தோஷங்கள் விலகி விவாகம் நடைபெற்றுவிடும் என்பது உறுதி. திருமணத் தடை உள்ளவர்கள் பூஜை சாமான்களுடன் வெட்டிவேர் மாலை சாற்றி, ஆண்கள் என்றால் சந்தனக்கட்டையும் பெண்கள் என்றால் மஞ்சள் கொம்பும் வைத்து பூஜித்து பின் பயன்படுத்த வேண்டும். 11 வாரங்கள் திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இப்படி செய்து நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி 5 முறை கோயில் வலம் வந்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்து ஈசன் தாள் பணிந்து சரணடைந்தால் நிச்சயமாக 11 வாரங்களுக்குள்ளாகவே திருமண காரியங்கள் நிறைவேறியதாக பயன்பெற்றோர் தெரிவிக்கின்றனர். திருமண தடைக்கென்று எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த திருத்தலங்களை காட்டிலும் இத்திருத்தலத்திலே திருமணத் தடை எத்தனை பெரிய தடைகளாக இருந்தாலும் கூட அத்தடைகளை விலக்கி திருமணத் தடையை நீக்கி திருமணம் நடைபெறும் தருவாயில் இத்திருத்தலத்தில் வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு நடக்கின்றன என்பது இங்குள்ள பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த உமாமகேஸ்வரர் என்றாலே ஏதோ சுவாமியும் அம்பாலும் தனித்தனியாக உள்ளார் என்றெல்லாம் நமக்கு தோன்றும். ஆனால் இத்திருத்தலத்தில் ரிஷப வாகனத்தின் மீது கருவறை திருச்சந்நிதியிலே அருள்பாலிக்கின்ற பெருமான் உமாமகேஸ்வரர் ரூபத்தில் உமையவளுடன் அற்புத கோலத்தை நமக்கெல்லாம் ஆட்கொண்டு அருள்கின்றார். அது மட்டுமின்றி அக்காலத்தில் 63 நாயன்மார்களுக்கும் இப்படித்தான் அருட்காட்சியை நல்கினார் என்றால் மிகையாகாது.
சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரும்பொருளே ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரும்பொருளே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே பொங்கும் பூம்புணல் புது வெள்ளம் சிவமே எங்கும் நிறைந்த ஏகாந்தம் சிவமே விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் சிவமே அண்ணாமலையில் அருஞ்சோதி சிவமே பொங்கும் பூம்புணல் புது வெள்ளம் சிவமே எங்கும் நிறைந்த ஏகாந்தம் சிவமே விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் சிவமே அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே அண்ணாமலையில் அருள்ஜோதி சிவமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே ஒன்றாகி இரண்டாகி உருவாகி அருவாகி ஐந்தாகி நிற்கின்ற அரும்பொருளே அரும்பொருளே பரும்பொருளே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே அன்பே சிவமே அருளே சிவமே பண்பே சிவமே பணிவோம் நாமே வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் கொடுத்து இங்கே முக்கியமாக உமா மகேஸ்வர் இத்தனை சாமி இருந்தாலும் முக்கியமாக இருளப்ப சாமி பேரும் புகழோடு சீரும் சிறப்புமாக இங்கே விளங்கி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்து எப்பொழுதுமே பிரதோஷ நாயனார் கோலத்தில் உமா மகேஸ்வரர் அருள்பளித்து வருகிறார். எப்போவுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து காலையில் மாலை மாற்றி பால் பூசை செய்தால் அநேகம் பேருக்கு திருமணமாகி கொண்டு இருக்கின்றது. கோவை போத்தனூரை அடுத்துள்ள வெள்ளலூர் இடையர்பாளையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு உமா மகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலில் இப்போ நீங்கள் பார்க்க முடியும், சிவபெருமானுடைய இந்த கைகளுக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் எதுக்காகன்னா தெய்வ உத்தரவுக்காக. இந்த ஊர் மக்கள் இந்த சுவாமியை ஏதாவது முடிவு கேட்கணுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிடுறாங்க அந்த இடத்துல. சில கோவில்களில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பூ கட்டி போடுறது, முடிவெடுத்து கேட்குறது, அந்த மாதிரி விஷயத்தை இங்கே சிவபெருமான் கையில் நல்லா சிக்கிற மாதிரி டைட்டாக தான் வைக்கிறாங்க. ஓகே, இந்த முடிவு உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் தூக்கி எறிகிறார் சுவாமி. அதே மாதிரி இது வேண்டான்னா கொடுக்காமல் வச்சுக்கிறார். அப்படின்னா அந்த அர்ச்சகர் சொல்கிறார், கொஞ்ச நாள் இந்த காரியத்தை தாமதப்படுத்தி பொறுமையாக செய்யுங்க. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிரகநிலை உனக்கு நல்லபடியாக நடக்கும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.